வணக்கம் பிள்ளைகளே, வணக்கம். மீண்டும் ஒரு திருக்குறளோட இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்றைய திருக்குறளை சொல்ல போகிறது யார்? வாங்கம்மா, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்களா? யார்? உங்கள் பேர் என்ன? ஊர் என்ன? சொல்லுங்கள். பட்டுக்கோட்டையிலேருந்து பா. அபிஷாலினி. ஓ, பாட்டுக்கொடி நாட்டிய கல்யாண சுந்தரனாரின் பட்டுக்கோட்டை அபிஷாலினியா? அப்பா பேர் பாலதண்டாயுதம் தானம்மா? ஓ, சரி. இப்போ நீங்கள் சொல்ல போகிறது அறத்துப்பால் பகுதியில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் குறள் எண் 9. சரி, சொல்லுங்கம்மா. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. மிகச் சிறப்பாக சொன்னீங்கம்மா. வாழ்த்து வாழ்த்து. இதில் உங்களுடைய தப்பா என்னுடைய தப்பா அப்படின்னு தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்டர்நெட்டில் தான் தேடி எடுக்கிறோம், புத்தகங்களை பார்க்குறோம். சில புத்தகங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது, சில புத்தகங்களில் சில இடங்களில் நான் சொன்ன மாதிரி இருக்குது. அவர் திருவள்ளுவர் அந்த சுவடியில் எப்படி எழுதினாருன்னு தெரியல. இருந்தாலும் இவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த குறள் சொல்கிறப்ப கோல் இல் பொறியின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் போட்டிருக்கிறது கோல் இல் பொறியில் அப்படின்ட்டு. ஒரு எழுத்து தானே, பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பரவாயில்லம்மா, விட்டுருவோம், பார்த்துக்குவோம் என்னான்ட்டு. சரியா? கோல் இல் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. சரி, இப்போ போய் நம்ம அர்த்தத்தை பார்ப்போம். வார்த்தைகளுக்கான அந்த அர்த்தங்கள்: கோல் உணர்வு, உணர்ச்சி, அதாவது சென்ஸ், கோல். அடுத்து இல் இல்லாத. பொறி, பொறிக்கு புலன் அர்த்தம். ஏற்கனவே அந்த புலன்கிறதுக்கு என்ன சென்ஸுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சென்ஸுன்னோ அல்லது இந்த இடத்துல நம்ம ஆர்கன், ஒரு உறுப்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பொறி ஆர்கனை. குணம் இலவே. குணம் அப்படின்னா பயன், இலவேன்னா இல்லை. பயன்னா யூசேஜ், ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குணம் இலவே, பயன் இல்லை. எண், இந்த எண் அதுக்கு கீழே ஒரு வார்த்தை வருது பாருங்கள், குணத்தான். ரெண்டையும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்குவோம், சேர்த்தே பார்ப்போம். எண் அப்படின்னா சிலர் எப்படி பயன்படுத்துகிறாங்க இந்த வார்த்தையை அப்படின்னா, எட்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்க. என் குணத்தான் கீழே இருக்குது பார்த்தீங்களா? என் குணத்தான் அப்படின்னா 8 வகையான குணங்களை கொண்ட இறைவன் அப்படின்னு சொல்ல வர்றாங்கன்னு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவன் அப்படிங்கிறது ஒரு எல்லை இல்லாத ஒரு இறைவன். மனிதர்கள் அவனை 8 குணம் கொண்டவன், 9 குணம் கொண்டவன்றெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு சிறு வட்டத்துக்குள் அடக்க முடியாது. அதனால் அந்த எண் குணத்தான் அப்படின்னா 8 குணம் கொண்டவன் அல்ல. அந்த எண் அப்படிங்கிறதுக்கு எண்ணும், என்ன நம்ம நினைக்கிறோமோ அது எண்ணும், நினைக்கும், அதாவது என்ன திங்க் பண்ணிக்கிறோம், திங்கிங்னு அதுக்காக தான் போட்டிருக்கேன். நம்ம நினைக்கிற ஒரு குணம் அவன்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினைக்க, பாசமான இறைவன் அப்படின்ற ஒரு பண்பை நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குணத்தை. அந்த இறைவன் பாசமானவன். அவன் ரொம்ப இரக்கம் கொண்டவன் அப்படின்னா அந்த இரக்கம் அவனை சரி. ஆக நம்ம மனிதர்கள், ஒரு மனிதன் என்ன எண்ணுகிறானோ அதுவாக மாறுகின்ற இறைவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இன்னும் சிலர் சொல்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணி எழுதின அந்த திறன் கொண்டவர்களுடைய புத்தகத்திலேருந்து எடுத்தது இது. எண்ணும், நினைக்கும், திங்கிங் அப்படின்ற வார்த்தை. என்ன நினைக்கிறோமோ அது. குணத்தான் பண்புகளை கொண்டவன், அந்த குணங்களை கொண்டவன். அவன் யார்? நிச்சயம் இறைவன் தான். அந்த குணத்தான் அப்படிங்கிறது இறைவன். அதுக்கு ஒரு சிறப்பு கொடுக்குறாங்க. அந்த இறைவனுக்கு ஒரு சிறப்பான பண்பை கொடுப்போமே அப்படிங்கிறப்ப என் குணத்தான், என்னும் நினைக்கும் பண்புகளை கொண்டவன் அப்படின்னு. தாளை, அதான் தாளின்னா திருவடிகளை, அது மீண்டும் இறைவன் தான். அது இறைவனை தான் நம்ம இறைவனின் காலடிகள் அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம இறைவன் சொல்கிறோம் இங்கே. தாளை. வணங்கா தலை, வணங்காத தலை. இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தலைன்னா தலை தான், ஹெட்டு தான்.
ஒரு இறைவனை வணங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் இப்படி தலை குனிஞ்சு வணங்குறோம்ல, அந்த சொல்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் தான் இது. வணங்கா தலை அப்படின்றது. அதோட மொத்த அர்த்தம், மனிதர்கள் எண்ணும் நற்பண்புகளை கொண்ட இறைவனை வணங்காத தலையானது உறுப்பு இருந்தும் உணர்வு இல்லாததைப் போல பயன் இல்லாதது. இதுதான் அர்த்தம். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதுதான் குறளும் பொருளும். அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை நன்றியோடு விடை பெற்றுக்கொள்ளும் கோமாளி. வணக்கம்.